Hello everyone, welcome back to my channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நம்ம day 16 classல இருக்கோங்க. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் punctuations in English. So டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நான் எடுத்து முடிச்ச உடனேவே நான் வந்து கீழ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோ லிங்க் போட்டுருப்பேங்க. அதில் நம்ம கிளாஸ் எடுத்ததுக்கான டெஸ்ட் வந்து அங்கே இருக்கும். உடனே போய் டெஸ்ட் எடுங்க அண்ட் உங்கள் நாலேஜை நீங்களே செக் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு பார்த்து கமெண்ட்ஸில் போடுங்க. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இங்கிலீஷில் மொத்தமாக எவ்வளோ பஞ்சுவேஷன்ஸ் இருக்குது, அந்தந்த பஞ்சுவேஷன்ஸோட பேர் என்ன அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் ஸ்டாப், ஒரு புள்ளி போடுவோம்ல, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சோன்னு போடுறது தான் ஃபுல் ஸ்டாப். அடுத்து கமா, ஐ லைக் ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சுனா ஒவ்வொரு வேர்ட் பற்றியும் நம்ம போடுறது தான் கமா. அடுத்து கொஸ்டின் மார்க், இப்படி ஒரு கொம்பு மாதிரி போட்டு ஒரு டாட் போடுறதுக்கு பேர் கொஸ்டின் மார்க். அடுத்து எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட், எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட்னா ஒரு லைன் போட்டு ஒரு டாட் போடுறது, இதுதான் எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட். அடுத்தது கோலன், 2 டாட் இப்படி போடுறது கோலன். அடுத்து செமிகோலன், ஒரு டாட் போட்டு ஒரு கமாங்க கீழே கமா இழுத்தீங்கன்னா அதுக்கு பேர் செமிகோலன். அடுத்து அப்போஸ்ட்ரோஃபி, அப்போஸ்ட்ரோஃபினா ஒரு ரீத்தூஸ், இட் இஸ் ரீத்துவோட பென், இது ரீத்துவோட போர்டு, இது ரீத்துவோட மார்க்கர். ஸோ இங்கே போடுறது, இல்லைன்னா நம்ம காண்ட், குடென்ட் அந்த மேலே போடுவோம் இல்லைங்க, இந்த மேலே இப்படி போட்டு போடுறது தான் அப்போஸ்ட்ரோஃபி. அடுத்து கொட்டேஷன் மார்க்னா ஒரு வார்த்தையோ ஒரு சென்டென்ஸோ அந்த சைடும் இந்த சைடும் நம்ம 2 பக்கம் 2 கமா, மேலே 2 கமா, இந்த சைடு எண்டிங்கில் 2 கமா முடிச்சு விடுறதுக்கு பேர் கொட்டேஷன் மார்க். ஓகேவா? அடுத்து 9th ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைஃபன், ஹைஃபன்னா 2 சைடட் போர்டு. அப்படி எழுதுகிறப்போ இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கு நடுவில் இப்படி போடுறது ஹைஃபன். டேஷ்னா நடுவில் போட மாட்டோங்க, கீழே போடுவோம். அந்த வேர்ட்ஸ்க்கு கீழே போடுறது டேஷ், அதுவே நம்ம மிடில் போட்டால் அது ஹைஃபன். ஓகே. அடுத்து பேரந்தீசஸ், 2 பக்கம் இப்படி கர்வ்டாக இப்படி போடுற இந்த பிராக்கெட்ஸ், இது வந்து பேரந்தீசஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதை வந்து பிராக்கெட்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ இது வந்து பிராக்கெட்ஸ் கிடையாது, இதுக்கு பேர் பேரந்தீசஸ். இப்படி கட்டையாக ஸ்கொயர் ஷேப்பில் போடுறது தான் பிராக்கெட்ஸ். அண்ட் இப்படி ஸ்லைடில் போடுறது ஸ்லாஷ். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் மொத்தமாக இவ்வளோதாங்க, மொத்தமாக 13 பஞ்சுவேஷன் மார்க்ஸ் இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பஞ்சுவேஷன் நேம்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று கோலன், இது செமிகோலன், அப்போஸ்ட்ரோஃபி, கொட்டேஷன் மார்க், ஹைஃபன், இதை வந்து அண்டர்ஸ்கோர்னு சொல்லியிருப்பீங்க, டேஷ்னு சொல்லலாம். இதை வந்து தெரியாமல் பேரந்தீசஸ்ங்க இது. ஸோ இங்கிலீஷில் மொத்தமாக இவ்வளோ தான் பஞ்சுவேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் டெஸ்ட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. Day 17 கிளாஸில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.